வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விரத நாள்லலாம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி சட்னி அண்ட் தக்காளி தொக்கு இது ரெண்டும் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்ற ஒரு ஏகாதசி இல்லை ஒரு அமாவாசை ஒரு கிருத்திகை என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாத விரதம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதே சப்பாத்தி மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த இதை தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்குங்கிறது இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதோட வேணாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதமாக பண்ண போகிறேன். ஒன்று வந்து தொக்கு, ஒன்று வந்து சட்னி. சட்னிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து முதல்ல 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ஜிபிசி பெருங்காய கட்டி இது மாதிரி ஒரு 2 பீஸ் போடுறேன். கடுகு வந்து நம்ம மேலே தான் தாளித்து கொட்டணும், அதனால தான். ஒரு கூட 2 பச்சை மிளகாயை நான் அப்படியே வதக்குவேன். 2 வத்த மிளகாயும் போடுறேன். உங்களுக்கு காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இதெல்லாம் பயந்துன்னு நான் 1 தான் போடுறேன், 2 கூட போடலை. ரொம்ப காரமாக இருந்தால் எங்களால் சாப்பிட முடியாது. ஆனால் 2 இருக்கலாம். நல்ல சுள்ளுன்னு காரம், உப்பு அதை புளிப்பு காரமாக இருந்தால் தானே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். அதனால் பெருங்காயம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் இந்த சட்னி அரைக்கிறதே ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இது 4 தக்காளி, நாட்டு தக்காளியில் 4 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், 1 வத்த மிளகா வச்சுருக்கேன். இது சட்டுன்னு பண்ணிக்கக்கூடிய ஒரு சட்னி. இது ரொம்பலாம் டிலே ஆகவே ஆகாது. பருப்பு எடுத்துடலாம். ஸோ ஒரு 4 பருப்பு கிடக்கிறதுனால தப்பு இல்லை. இதில் இந்த எண்ணெயில் இந்த தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு. பத்தா வேண்டாம் அப்படிங்கிற, அதாவது 10 என்னன்னு சொல்லி எல்லோரும் கேட்பேன். அடுப்பில் வந்து நம்ம சமைச்சுட்டு இருக்கிறதே உப்பு போட்டு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது 10. பத்தா வேண்டாம் சட்னி எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவா நல்லா தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு உப்பு போட்டு இந்த சட்னி அரைச்சிட்டேன்னா 10 இல்லை. சில பேர் வந்து விரத நாள் அன்றைக்கி எங்களுக்கு 10 வேண்டாம் அப்படின்பா. இப்போது நான் இந்த 10 8 சொன்னால் எல்லோரும் வந்து அப்படின்னா என்ன மாவின்னு கேட்பேன். எங்காத்து குழந்தையில கேட்பா நிச்சயமாக. ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு ஹைஜீன்கோசரம் தான் அந்த நாளில் வச்சுருந்தான்றது நம்மளுக்கெல்லாம் தெரியல. இன்றைக்கி நம்ம எல்லோரும் அதை கேலி பண்ணி சிரிக்கிறோம். பட் இதெல்லாம் ஏன் வச்சுருந்தா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நல்லா டீப்பாக அதை ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து சாதத்தெல்லாம் தொட்டுட்டு ஈரக்கையோடு போய் ஊறுகாலாம் தொட்டோன்னா அந்த இதெல்லாம் வந்து கெட்டு போய்டும் ஊறுகாலாம். அதனால தான் 10 தொட்டுட்டு ஊறுகாய் தொடாத அப்படின்பா. அதே மாதிரி நீங்கள் குழம்பு ரசத்தெல்லாம் தொட்டுட்டு தயிரை தொடாத அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ இது வந்து எல்லாமே ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம் தான் நமக்கு அந்த நாளில் பண்ணியிருக்கா. நமக்கு அதோட இது புரியலைங்கிறதுக்கோசரம் நம்ம அது எல்லாத்தையும் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்கோம். இது எங்கள் அம்மா பார்த்தானா திட்டுவா, நீ வந்து 10 பற்றி இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறியா அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 10 எச்எல் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்கள் அம்மா இந்த வயசு வரைக்கும் அப்படியே கடைப்பிடிச்சிட்ருக்கா. 3ஆவதாக தீட்டு 3. ஐயோ தீட்டு வந்து 10 எச்சல் கூட ஓகே ஒழிஞ்சு போங்கன்னுடுவா.
அதை எங்கள் அம்மாவில் சகிச்சிக்கவே முடியாது. இது கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றட்டும், அந்தளவுக்கு வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இது வதங்கினா போகிறோம். இதை அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி அடியில் போட்டுக்கோங்க. இதுலேயே தான் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். உப்பு போடலை அப்படிங்கிறவா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருக்கோம். பட் இந்த சட்னி வந்து நாட்டு தக்காளியில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு புளி வச்சுக்கோங்க இதில். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை அரைக்கரைச்சி என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிடுங்க. இது அடியில் பெருங்காய கட்டியும் போட்டுடுறேன். போட்டேன், மிளகாவத்துலேயும் போட்டேன். இது நல்லா ஒரு தடவை நல்லா ஓட்டி அரைச்சிட்டு கடைசியாக இந்த உளுத்தம்பருப்பை போட்டு 2 சுற்றி சுற்றிட்டு எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் நான் இந்த அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன் உங்களுக்கு. இப்போது இந்த தக்காளி வதக்கல் எப்படி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெயை விட்டு நல்லா அது மாதிரி பண்ணி வதக்கி எடுத்துன்னு போனேன்னா உங்களுக்கு ட்ராவலுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி நிற்காது, பட் இது நிற்கும் உங்களுக்கு, 1 டே நிற்கும் கண்டிப்பாக. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சாம்பார் பொடி ஆற்றுல பண்ணுது. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு காரப்பொடி நல்ல காரமாக வேணும், சாம்பார் பொடி அவ்வளோ காரமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெறும் காரப்பொடி போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாம்பார் பொடியிலே நமக்கு எல்லாமே இருக்கும். ஆற்றுல பண்ணதில் வெந்தயம் போட்டிருப்பேன், ஸோ மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. கடுகு வெடிக்கிறது, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஜிபிசி பெருங்காயப்பொடி நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 ஸ்லிட் பண்ணது, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணது. இந்த இதில் வந்துட்டு இந்த பொடி பொடியாக நறுக்கின இந்த நாட்டு தக்காளியை போட்டுடலாம். சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி என்ன ஒரு டேபிள் ஸ்பூன், தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். இது நல்லா வதங்கணும். சாம்பார் பொடியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமும் போகணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது மூடி போட்டு வதக்கிடுறேன். இது ஸோ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இது உங்கள் சௌகரியம், வேணுங்கிறவா போடுங்க, வேண்டான்றவா விட்டுருங்க. இது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெடி. தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுதோ. இதுக்கு வந்து கடுகு மட்டும் தாளித்து கொட்டினோன்னா ரெடி. நம்ம பெருங்காய கட்டி நல்லா வறுத்து போட்டு அரைச்சிட்டோம். நல்லா பெருங்காய மணமாக ரொம்ப ஜோராக இருக்குது இந்த சட்னி. ஜஸ்ட்டு கடுகு மட்டும் தாளித்தோன்னா போதும். இது வந்து எதோடலாம் நல்லாயிருக்கும்னு கேட்டேன்னா சப்பாத்தி மட்டும் இல்லை, அரிசி உப்புமாவோட, அடையோட, அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும் இந்த வதக்கல். அந்த சட்னி வந்து முக்கால்வாசி தோசை, இட்லி, சப்பாத்தி அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் வேறு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிங்கிறது அது சட்னி மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாமோ அந்த இதுக்கெல்லாம் அந்த சட்னி தொட்டுக்கலாம். இது வந்து விரத நாட்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் இதில் நம்ம பண்ணியிருக்கோம் இது. ஸோ இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பு அணைச்சிடுறேன். மேலே கொத்தமல்லி தூவிண்டு சர்வ் பண்ணிட்டோன்னா ரெடி. சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன்,
ஸோ ரெண்டும் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அதாவது நிறைய கிருத்திகை எல்லாம் விரதம்லாம் இருப்பேன் இல்லையா, அவளுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயம். நன்றி, வணக்கம்.